For every programmer who has mastered coding interviews, there are at least 10 people who are stuck in the endless loop of learning data structures and algorithms. எனக்கு தெரிஞ்ச நிறைய டெவலப்பர்ஸ் கடைசி 5 வருஷமா ஆன்லைனில் இருக்கிற எக்கச்சக்கமான டிஎஸ்ஏ கோர்சஸை படிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பேசிக் லீட் கோட் ப்ராப்ளம் கூட அவங்களால சால்வ் பண்ண முடியல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லாங்குவேஜ் விச் தேர் சூஸிங். டிஎஸ்ஏ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஏதோ ஒரு லாங்குவேஜை எடுத்து அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை படிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பெரிய ப்ராப்ளமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இஃப் தே ஆர் 100% எஃபிஷியன்ட் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா 100% தெரிஞ்ச ஒரு டெவலப்பர் இருக்கார். அவரோட டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்காக ஜாவா யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தே கேன் கம்ப்ளீட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். அட் த சேம் டைம் ஒரு டெவலப்பர் இருக்கார், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க அவங்க கரியரை, இல்லை அவங்க பிகினர் டு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் எஜ்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தன், C++, இல்லை C#, .NET, ஏதோ ஒன்று. இதில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பிகினர் டு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் எஃபிஷியன்சியை வச்சு கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை 100% கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நீட் இருக்குது. அந்த நீட் என்னென்னா 40 to 45 minutes ஆஃப் டைமில் அவங்க கொடுக்குற டெக்னிக்கல் கொஷின்ஸ், மேபி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம், அதை நம்மளோட ப்ரோக்ராமிங் கேப்பபிலிட்டியை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான லாஜிக்கல் திங்கிங் ப்ராசஸ் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் we are using to solve the problem, இது ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னதான் என்னோட லாஜிக்கல் திங்கிங் 100% இருந்தாலும், என்னால் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அந்த பர்டிகுலர் டைம் ப்ரெஷரில் நம்ம எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோம் நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளமை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த அல்காரிதமை என்லெஸ்ஸாக ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போது இந்த ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்றப்போ யூ கேன் கோ வித் தட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இல்லை நான் இப்போ தான் பிகினர் டு இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் சஜஸ்ட் பைத்தன். ஏன் பைத்தன் அப்படின்னா, தெர் இஸ் நோ பாய்லர் பிளேட், நோ கோட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் நோ சின்டெக்ஸ் ஃபார்மாலிட்டிஸ். இது எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் பர்சனலாக என்னோட பிகினர் டு இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண லாங்குவேஜ் பைத்தன். நமக்கு பைத்தன் லாங்குவேஜ் அப்படின்றது இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரைட்டிங் சூடோ கோட். இந்த பைத்தன் அப்படின்ற லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரியே இதை அசியூம் பண்ண முடியும். இதில் எப்படி நான் லூப் எழுதுறது, இதில் எப்படி நான் கண்டிஷன்ஸ் எழுதுறது, இதில் எப்படி நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எழுதுறது அப்படின்ற இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும் பைத்தனில். ஏன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இங்கிலீஷ். அது மட்டும் இல்லாமல் பைத்தன் இஸ் ஆல்சோ யூஸ்டு வைட்லி அமாங் த எம்என்சிஸ் அண்ட் இன்டர்வியூவர்ஸ்க்கும் சரி இன்டர்வியூவுக்கும் சரி பைத்தனில் அவங்களோட சொல்யூஷன் பார்க்கறது ரொம்பவே ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் வே. ஸோ எனக்கு பர்சனலாக பைத்தனை விட C# ரொம்ப நல்லாவே தெரியும், ஜாவா நல்லா தெரியும். பட் த சேம் டைம் when I'm switching from other languages to Python, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோர் கான்செப்ட்ஸ் இன் டிஎஸ்ஏ அண்ட் அல்காரிதம்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி நான் பார்க்காம அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்னால் ப்ராப்ளமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இட் வில் பி மோர் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் பைத்தன். நமக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஓரமாக வச்சுட்டு ப்ராப்ளமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சொல்யூஷன் என்ன அப்படின்றதுல 100% எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதுல நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ப்ளஸ் பைத்தன் நமக்கு ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் அஸ் அந்த ப்ராப்ளமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ராப்ளம் கூட ஈஸியாக நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளெக்சிட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்ளமை ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியும். இது எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பைத்தனில் படிக்கிறதுக்கான பெரிய அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் ஜிட். ஸோ ஜிட்டுனா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இன் டைம். ஸோ ஜாவா தெரிஞ்ச எல்லாருக்குமே ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். இன் சிம்பிளர் டேர்ம்ஸ், ஜாவா பைட் கோட நேட்டிவ் மெஷின் கோட ஆன் த ஃப்ளைல
டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஜிட் கம்பைலேஷன். ஸோ ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்றது. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ், focus on acquiring knowledge and skills exactly when needed rather than in advanced approach. ஸோ இருக்கிற எல்லா விஷயங்களுமே நான் படித்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு எந்த டைமில் தேவைப்படுதோ அந்த டைம்லேயே என்னால் எஃபிஷியண்ட்டாக அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜிட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் பிரேக் டவுன் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோஸாக உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். லேர்னிங் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ. ஸோ மற்ற இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் லேர்னிங் கோர் கான்செப்ட்ஸ் இஸ் த ரைட் திங் டு டூ. இந்த பேசிக்ஸ், டேட்டா டைப்ஸ் நான் படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதர் தென் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தேட் திங்ஸ், வி கேன் டிரெக்ட்லி கோ இன் டு லேர்ன் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அது நம்மளோட நாலேஜை ப்ரோக்ரெசிவாக இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் ஐ வில் பி கோயிங் த்ரூ த கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ which are most important for solving problems. நம்ம ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் we need to solve coding problems. ஸோ டிஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட கோடிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்ரஸாக இருக்க போகுது. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். டொனால்ட் க்னூத் அப்படின்றவர் த ஃபாதர் ஆஃப் அல்காரிதம் அண்ட் அனாலிசிஸ், அவர் ஒரு புக் லான்ச் பண்ணுறாரு. அந்த புக்கு பேர் த ஆர்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த புக்கில் பிகோ நோட்டேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். என்னதான் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ப்ரோக்ராமிங் நாலேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த புக்கில் இருந்தால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த பிகோ நோட்டேஷன்ஸ் அப்படின்றது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய, நம்ம எழுதுகிற அல்காரிதம்ஸில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸையும் அதோட எஃபிஷியன்சியும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிகோ நோட்டேஷன்ஸ் ரெண்டு பெரிய கொஷின்ஸாக நம்மக்கிட்ட கேட்கும். ஹவு மச் டைம் அன் அல்காரிதம் நீட்ஸ், ஹவு மச் ஸ்பேஸ் அன் அல்காரிதம் நீட்ஸ். ஒரு ப்ரோக்ராமை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு அதோட ஒர்ஸ்ட் கேஸில் எவ்வளோ டைம் அது எடுத்துக்கும், எவ்வளோ ஸ்பேஸ் அது எடுத்துக்கும் அப்படின்றது தான் இந்த பிகோ நோட்டேஷன் சொல்லுது. ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல கேட்டிருப்போம், ஆர்டர் ஆஃப் 1, order of log n, order of n, order of n log n, order of n square, order of 2 to the power of n, order of n factorial. ஸோ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ஒரு வேல்யூபிள் ஸ்கில் when you are attending an interview. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா, how you are handling the data and how you are manipulating the data. ஸோ ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த டேட்டாக்குள்ளே என்னென்ன மேனிப்புலேஷன் பண்ண போகிறோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இம்பேக்டை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லும். ஸோ எவ்ரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேஸ் இஸ் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அரேஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய, ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இண்டிக்ஸஸை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் லிங்க்ட் லிஸ்ட்டில் இன்சர்ஷன்ஸோ டெலிஷன்ஸோ இல்லை சார்ட்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி ஜிட்டை யூஸ் பண்ணி கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அரேஸ், லிங்க்ட் லிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், பைனரி ட்ரீஸ் அண்ட் ஹேஷஸ், இந்த விஷயத்தில் ரொம்பவே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது 95% ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா கிராஃப்ஸ் அண்ட் ஹீப்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அட் லாஸ்ட், ட்ரைஸ் அண்ட் யூனியன் ஃபைன்ஸ். ஸோ தெர் ஆர் ஒன்லி 10 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் விச் வி நீட் டு வரி அபவுட். ஸோ இந்த 10 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபார்ம் அண்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதமை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கோர் கான்செப்ட்லேயும் இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா we can solve any data structure problems. ஸோ அல்காரிதம்ஸில் நம்மளோட ஜிட் லேர்னிங் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா there will be 2 categories. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கான ஸ்பெசிஃபிக் அல்காரிதம்ஸ் இருக்குது. இப்போ அரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங், அதுக்கப்புறம் 2 pointers அண்ட் ஸ்லைடிங் விண்டோ விச் இஸ் மோஸ்ட் ஆஸ்க்டு ப்ராப்ளம்ஸ் இந்த டிஎஸ்ஏ. அரேஸ் மாதிரி லிங்க்ட் லிஸ்ட்டுக்கு சில அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ த செகண்ட் கேட்டகரி வில் பி ஜென்ரல் டெக்னிக்ஸ். ஸோ அது எந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சரையும் பொறுத்து இருக்காது, பட் இட் இன்க்ளூட்ஸ் ரிகர்ஷன், டைனமிக் ப்ரோக்ராமிங், பேக் ட்ராக்கிங்,
greedy algorithms, நிறையவே custom DS algorithms. We are ensuring that we are learning DSA in the most efficient and fastest way. You can able to deepen the understanding, identify pitfalls. ஸோ எங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணால் இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். நாட் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த ப்ரீவியஸ் லைப்ரரிஸ் விச் ஆர் ப்ரீபில்ட் லைப்ரரிஸ் இந்த பைத்தன். நம்ம எல்லாத்தையுமே கஸ்டமாக பில்ட் பண்ணி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கற்றுக்க முடியும். ஸோ த ஈஸியஸ்ட் வே வில் பி ரைட் யுவர் கோட் டு பில்ட் அண்ட் கஸ்டம் அல்கரிதம். அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், அதோட பிக் நோட்டேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 3 ஸ்டெப் விச் இஸ் க்ரூஷியல் டு லேர்ன் த கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கான எல்லா இன்புட்ஸையுமே நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான டூல்ஸ், ப்ராக்டிஸிங் ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே டீட்டெயிலாக நம்மளோட கைடில் கொடுக்குறோம். இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுல நான் என்ன பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் அப்படின்னா, நான் இப்போ தான் படிக்க போகிறேன் டிஎஸ்ஏ அப்படின்றப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே தட் மேபி கம் ஃப்ரம் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஸோ எப்படி நான் அதை சால்வ் பண்ண முடியும்? ஸோ இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃப்ரம் 0 to 100 எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அதில் செகண்ட் ப்ராப்ளமோட லீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி நம்மளோட கைடில் இருக்குது. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். வி ஆர் ஃப்ரம் கோட் ஹண்டர்ஸ். தேங்க்ஸ்.